தமிழ் திரையுலகில எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு திரைப்படம் தான் சூரிய வம்சம். இந்த ஒரு திரைப்படத்தில் நடிச்ச நடிகர் சரத்குமாரும் தேவயானியும் 27 வருடங்களுக்கு பிறகு ஒன்றிணைந்து இப்போ ஒரு திரைப்படத்துல நடிக்க போறாங்க. இதற்காக பல ரசிகர்களும் இந்த ஒரு திரைப்படத்தை எதிர்பார்த்தும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கோலிவுட் திரையுலகில கடந்த சில மாதங்களாகவே நடிகர் நடிகைகள் ரீயூனியன் ஆகிற விஷயம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அப்படிதான் த்ரிஷா, விஜய் ஸ்னேகான்னு தொடர்ந்து நிறைய பேர் ரீயூனியனாக சேர்ந்து நடிச்சிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழ் திரையுலகினுடைய முக்கிய நடிகராக விளங்கி வரக்கூடிய சித்தார்த் அவர்கள் அவருடைய 40வது திரைப்படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு திரைப்படத்துல தான் நடிகர் சரத்குமார் அவர்களும் தேவயானி அவர்களும் ஒன்றாக சேர்ந்து பல வருஷங்களுக்கு பிறகு நடிக்க போறாங்க. அதாவது இந்த ஒரு திரைப்படத்தை ஸ்ரீ கணேஷ் அவர்கள் தான் இயக்கவும் போறாரு. அப்படிதான் பல ரசிகர்கள் இந்த ஒரு திரைப்படத்துக்காக காத்திருக்காங்க. சித்தார்த் அவர்களுடைய 40வது பட பூஜை விழாவில் மீதா ரகுநாத்தும் கலந்து கொண்டிருக்காங்க. குட் நைட் படம் மூலம் பிரபலமானவங்க தான் இவங்க. தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்துல சித்தார்த்துக்கு ஜோடியாகவும் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு குழுவை பார்க்கிறப்பவே வந்துட்டு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த ஒரு டைரக்டர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய ஆட்களாக வருவாங்க அப்படின்ற மாதிரி பலரும் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரத்குமார் மற்றும் தேவயானியை 27 வருஷங்களுக்கு பிறகு பார்ப்பதற்காக பல ரசிகர்களும் காத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருடைய பேர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.